குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நம்பிக்கையில தான் நாங்களும் போறோம் வரோம். அப்படி இருக்கும்போது அங்க போய் அந்த இடத்துல அசைவம் சாப்பிடலாமா? அசைவம் தற்காவில் சாப்பிடலாமே. தற்கால அந்த படியில் இவங்களும் போறாங்கல்ல. கைலாசநாதருக்கு அதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஊனுக்கு ஊன் தான் மருந்துன்னு சொல்லி தன்னுடைய கண்ணை இழந்து அப்பினான். சிவபெருமானுக்கு பன்றியும் முயலும் மிளாவும் காட்டெருமையும் பலி கொடுத்தவனுக்கு பேரு கண்ணப்பன். இதுக்கு அச்சராஜா என்ன சொல்லுவாரு? ராஜாக்கெல்லாம் விவரம் தெரியாது, நீ தூக்கல தொங்க வேண்டாம் முட்டாள். முருகனின் அறுபடை வீட்டை அபகரிக்கும் திட்டம் இவங்கள்ட்ட இருக்கு. நாங்க அபகரிச்சிட்டோமே. அறுபடை வீடு பூரா நீங்க தான். ஆமா, அபகரிச்சிட்டோம்ல. பத்தர்க்கு ரதத்தை கிடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் ரட்சித்தருளுவது ஒரு நாள்னு பாடுன அருணகிரிநாத பெருமான் முருகனை பார்த்து மயிலேறும் ராவுத்தனேன்ட்டார். அதான்டா எங்க தமிழ்நாட்டுக்கு பண்பாடு. இந்த பண்பாட்டுக்கு பாடகட்ட துடிக்கிற பிரதேசி நாய்கள், ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க போக்கற்ற நாய்கள் திருப்பரங்குன்றத்தில் புடுங்க வராங்க. யார பார்த்து பயந்தாங்குழின்னு சொல்ற? ராம சீனிவாசன் குறைந்தது பேப்பராவது படி. பேப்பர் படிக்கிறியா திங்கிறியா நீ? 2026 வரைக்கும் தான் இந்த ஸ்டாலின் உதயநிதி ஆட்சிலாம். அதுக்கப்புறம் முருகனின் ஆட்சி வந்துருங்கிறார். முருகனை நாங்க சேர்த்துக்கிடுவோம். முருகன் என்ன போற்று பள்ளியை கேட்கிறாரு அது கொடுத்துருவோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் தர்கா முருகன் கோவில் இந்த பிரச்சனை தான் ஓடிச்சு. நேற்றுக்கு பெரிய கூட்டம். அது முதல்ல அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏன் கூட்டம்னு சொல்கிறீங்க? கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? நேற்றுக்கு கூட்டினது கும்பல். தமிழ்நாட்டில் ஒரு கும்பல் கலாச்சாரத்தை நம்பி பிஜேபி கட்சி குப்பை கொட்ட பார்க்கிறது. தமிழ்நாட்டில் கும்பல் கலாச்சாரத்தை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை குத்தி கிழிக்கலாம் என்று திட்டமிடுகிறது. ஒரு கும்பல் கலாச்சாரத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அண்ணாவால் நிர்மாணிக்கப்பட்ட ஆகாயமளாவ இழந்து நிற்கின்ற இந்த கட்சியினுடைய கடைக்காலை அசைக்க முடியுமா என்று பிஜேபி திட்டமிடுகிறது. ஒரு 100 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இன்றைக்கு சவாலாக இருக்க முடியுமா என்று அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு அவர்கள் பார்த்த ஒத்திகை தான் இந்த கும்பல். இந்த கும்பல் விரைவில் சாம்பலாகும். இந்த கும்பல் விரைவில் முடிவுக்கு வரும். திருப்பரங்குன்ற மலையில் கோயில் தான் இருந்தது அப்படிங்கிறாரு கச்சிராஜா. இவங்க வேணும்னே இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. அதை இடிக்க போனவர் தான் இவரு. யாரு? சிக்கந்தர். அதுக்கு ஏதாவது தரவு இருக்கா ராஜாட்ட? இடிக்க போனவருக்கு அங்க தர்கா. அவர் ஒரு அவலியாங்க. அவர் ஒரு ஒலியுல்லாஹ். அவர் ஒரு வலியுல்லாஹ். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர். அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தமிழ்நாடு முழுக்க இப்படி வலியுல்லாக்கள் இருக்கிறாங்க. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலையில் பீரப்பா, பீர் முகமது வலியுல்லாஹம்பாங்க. ஒரு 10,000 பாடல்கள் கம்பன் பாடினான் என்றால் ஞானப்பூட்டு, ஞானக்குரம், ஞான புகழ்ச்சின்னு சொல்லி ஒரு 12,000 பாட்டுகளை தமிழுக்கு தந்தவர் தக்கலை பீரப்பா. கேட்டிங்களா? தக்கலையை தாண்டினா ஆத்தங்கரை பள்ளிவாசல். லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் கந்தூரிக்கு கூடுவார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஏர்வாடி தர்கா, இங்கே வந்தீங்கன்னா நாகூர் தர்கா, வட சென்னையில் ஒரு தர்கா இருக்கு, கிண்டி ராஜபவனுக்கு கிட்ட ஒரு தர்கா இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வலியுல்லாக்கள், அல்லாஹ்வினுடைய ஆசி பெற்ற அருளாளர்கள் வாழ்ந்த இடம். இந்த நாட்டில் சபிக்கப்பட்ட மக்கள் துயரத்தில், துன்பத்தில், கவலையில், கண்ணீரில் மூழ்கிய பொழுது அவர்களுக்கு அன்றைக்கு அவர்கள் மருந்தாகவும் இருந்தார்கள், விருந்தாகவும் இருந்தார்கள். இப்ப எனக்கு கை உடைஞ்சு போச்சு, சிகிச்சை எடுத்தும் கை எனக்கு சரியாக வரலன்னா அந்த வலியுல்லாக்கள்கிட்ட போய் பிரச்சனையை சொன்னா உடனே அவர்கள் உள்ளம் உருகி துவா செய்வார்கள். செய்தவுடன் அவருக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள்.
எனக்கு தெரிந்து நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது திருவனந்தபுரத்திற்கு போயிருந்தேன். அங்கே பீமாப்பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு. அங்கே பீமாப்பள்ளியில் போய் பார்க்க போனால் நோயாளிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவன், தொழுநோயாளி எல்லாம் அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் பீமாப்பள்ளியா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு. அப்பொழுது ஒரு பெரியவர் வந்து சிலேட்டில் எழுதுறார். ஏதோ ஒரு மந்திரம், இந்த அவங்களுக்கு அரபி மந்திரத்தை எழுதுறாரு. அதை அந்த நோயாளிகிட்ட நக்க சொல்றாங்க. அதை நக்கி தொடச்சிடலாம். தொடச்ச பிறகு ஃப்ரெஷ் ஆகிடலாம். இது நான் கண்ணால் பார்த்தது. அதனால இது ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற அவர் தான் சிக்கந்தர். அவர் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் அவருக்கு ஒரு தர்கா இருக்கு. அதில் போய் இஸ்லாமிய பெருமக்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் போய் தொழுவார்கள். காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒன்று இருக்கு. அதுலேயும் நம்பிக்கை உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவங்க தான் மேலே போக முடியும். அவர்கள் போய் வழிபடுவார்கள். இது காலம் காலமாக சமய சகிப்புத்தன்மையின் அடையாளமாக, சமூக நல்லிணக்கத்தினுடைய சாட்சியாக, திருப்பரங்குன்றத்தினுடைய மலையின் உச்சியில் தமிழகம் சமய சகிப்புத்தன்மைக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை காட்டுவது அந்த தர்காவும் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயமும். அதில் போய் இன்னைக்கு ஒரு அரசியல் செய்கிறான்னு சொன்னா, இப்படி ஒரு ஈனத்தனமான அரசியலை செய்யக்கூடிய ராஜா இதற்காக வெட்கப்பட வேண்டும். வெட்கப்படுவதற்கு முடியாவிட்டால் நீ வேதனைப்பட வேண்டிய நாள் விரைவில் வரும். முதல்ல வம்பு செஞ்சது நவாஸ்கனி தாங்கிறாங்களே. நவாஸ்கனி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், கேட்டீங்களா? அதை தாண்டி வக்பு வாரிய தலைவர், அதை தாண்டி நூற்றாண்டு கால பாரம்பரியமுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ஒரு முக்கியமான தலைவர் அவர். இந்த சங்கிகள் எத்தனையோ தாளம் போட்டதற்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் நாங்கள் நிறைய இருக்கோம், பிஜேபி பயங்கரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்ன அந்த தொகுதியில் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த வெற்றியை 2வது முறை பெற்றவர். யாருடைய மனமும் நோகக்கூடாது, யாருடைய முகமும் வாடக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு பழக்கொலை நிகர்த்த பண்பாட்டுக்குரியவர் நவாஸ்கனி. நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு யாராவது ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா அங்கே போவாங்க, அந்த நம்பிக்கை போகிறாங்க, அந்த மாதிரி சொன்னீங்க அந்த தர்காவுக்கு. அதே போல் தான் இந்த பக்கமும் போகிறாங்க, முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம நம்பிக்கையில் தான் நாங்களும் போகிறோம் வரோம். அப்படி இருக்கும்போது அங்கே போய் அந்த இடத்துல அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு அவங்க கேள்வி எடுப்போம். அசைவம் தர்காவில் சாப்பிடலாமே. தர்காவில் அந்த படிகளில் இவங்களும் போகிறாங்கல்ல. தர்காவுக்கு போகிறவன் பசிச்சா அவன் சாப்பிடுவான். அதனால என்ன ஆபத்து வருது? கைலாசநாதருக்கு அதில் என்ன கஷ்டம் இருக்கு? அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறான்னா, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஜெயலலிதா என்ன ஆனான்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் போய் பாண்டி கோவிலில் போய் நீங்க அசைவம் சாப்பிடப்படாதுன்னு சொல்லிட்டு உயிரோட திரும்ப முடியுமா? எங்க சாப்பாடுங்க அது? நான் எதை சாப்பிட்றேனோ அதை என்னுடைய இறைவனுக்கு படைத்து சாப்பிடுதுங்கிறது இந்த மண்ணில் ஒரு மரபார்ந்த அடையாளங்க. இந்துக்களை அவமதிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கிறாங்க அவங்க. அப்படின்னா கண்ணப்ப நாயனார் யாரு? கண்ணப்ப நாயனாருங்கிறவன் பொத்தப்பி நாடு, பொத்தப்பி நாட்டினுடைய அரசன். அவருக்கு பேரு நாகன், அவருடைய மனைவி பேர் தத்தை. அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் திண்ணப்பன். குழந்தை இல்லாம இருந்தது, முருகனை பிரார்த்தனை செய்து பெற்ற குழந்தை திண்ணப்பன். இந்த திண்ணப்பனுக்கு இளைய சின்ன வயசுலேயே வாழ்வீச்சு, வேல்வீச்சு, மல்யுத்தம் எல்லா கலையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நாள் காலத்தி என்கிற, இன்றைக்கு காலகஸ்திங்கிறான்ல, அது காலத்தி. அங்க ஒரு சிவபெருமான் இருக்காரு. அந்த சிவபெருமான் அவன் பார்த்த உடனே அவன் மெய் சிலிர்த்தான். ஒரு புலகாங்கிதமும் பூரிப்பும் அவருக்குள்ளே புகுந்து கொண்டது. ஒரு குற்றால குதூகலம்
அவரை ஆட்கொண்டது. அந்த கண்ணுதர் பெருங்கடவுளை கண்களிக்கு கண்டு கும்பிட்டான். அதுக்கு பிறகு அவன் ஒரு நாட்டினுடைய மன்னன் என்பதை மறந்து சிவனுக்கு அவன் சேவித்தான். அங்க சிவகோசரியார்னு சொல்லி ஒரு ஆள் ஏற்கனவே ஆகம முறைப்படி ஹச்ராஜாவுக்கு முன்னோடி எங்க பூசை செய்துட்டு இருக்காரு. அந்த பூசை செய்துட்டு அவர் இந்த பச்சிலையெல்லாம் போட்டு பூஜை செய்துட்டு போவாரு. இவன் போய் கறி வாயில போட்டு அதுக்கி ஒதுக்கி அதை நல்ல நைஸ் ஆக்கி சிவபெருமானுக்கு சாப்பிடுறதுக்கு எளிதா இருக்கணும்னு சொல்லி ஊட்டுவான். பொன்முகலி ஆற்றினுடைய தண்ணீரை வாய் நிறைய நிரப்பிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் தலையில கொப்பளிப்பான். சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. சிவகோசரியார் இது என்ன அபச்சாரம் அபச்சாரம், யார் இதை செய்தான்னு சொல்லி அவர் சண்டைக்கு ஒரு போவார் சிவபெருமான். சிவபெருமான் சொன்னா நீ காட்டுகிற பக்தியை விட அந்த திண்ணப்பன் காட்டுகிற பக்தி எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, இதை வேணா நீ மறைந்திருந்து பாருன்னு சொல்றார். மறைந்திருந்து சிவகோசரியார் பார்க்கிறாரு. சிவபெருமான கண்ணில் ரத்தம் வந்துச்சு. காடு மேடெல்லாம் சுற்றி எல்லா பச்சை, எந்த பச்சளை எதுக்கு உதவுன்னு கூட அவருக்கு நாலஞ்சு கிடையாது. எல்லா பச்சிலையும் பறிச்சு சாறு பிடிந்த கண்ணில் விட்ட பிறகு ரத்தம் வடிகிறது நிக்கல. ஊனுக்கு ஊன் தான் மருந்துன்னு சொல்லி தன்னுடைய கண்ணை இடந்து அப்பினான். ரத்தம் வடிவது நின்றது. அடுத்த கண்ணுல அடுத்த நாள் ரத்தம் வந்தது. எனக்கு இன்னும் ஒரு கண் இருக்கு உனக்கு தருவதற்குன்னு சொல்லி அந்த கண்ணை இடந்தால் இடந்து அந்த இடத்துல கண்ணை வைக்கணுமானா இவன் இந்த கண்ணை இடந்ததுக்கு பிறகு அடையாளம் தெரியாது, அவன் குருடாயிடுறான்ல. அதனால கால் செருப்படுத்து சிவபெருமானுக்கு கண்ணுக்கு கிட்ட வச்சுட்டு தன்னுடைய கண்ணை இடந்து அப்பதான் திண்ணப்ப கண்ணப்பன்னு சொன்னார். கண்ணப்பன் என்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னை மண்ணப்பணித்தான் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். சிவபெருமானுக்கு பன்றியும் முயலும் மிளாவும் காட்டெருமையும் பலி கொடுத்தவனுக்கு பேர் கண்ணப்பன். இதுக்கு அச்சராஜா என்ன சொல்லுவாரு? பதிலுண்டா? நான் அசைவம் சாப்பிடப்படாதுன்னு சொல்றியா நீ? அசைவத்தை தடை செய்யணும்னு பேசுறான் இன்னைக்கு ஹச்ராஜா. ராஜாக்கெல்லாம் விவரம் தெரியாது. அது முருகனுடைய படைவீடு மட்டுமல்ல, சமயக்கூறவர்கள் பாடிய சிவத்தலம். அது தேவயானையை திருமணம் செய்து கொண்டான் முருகன் அந்த திருப்பரங்குன்றத்தில். அதனால அது புகழ் பெற்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் அடுத்து நிறைய மக்கள் கூடுகிற இடம் திருப்பரங்குன்றம். இது காலம் காலமா ஒரு 1000 ஆண்டுகளாக மக்கள் போய் வழிபட்டு வர்றாங்க. சிக்கந்தருக்கும் காசி விஸ்வநாதருக்கும். இப்ப அங்க போய் சர்ச்சையை உருவாக்கலாம். எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் இந்து விரோத அரசாவே இருக்கு, தாலிபான் அரசு இது அப்படிங்கிற. நாங்க இந்துக்களுக்கு எதிராக என்ன செய்தோம்னு சொல்லுவானா? நேற்று முன்தினம் வில்லிவாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு உரிமையுள்ள சொத்தை மீட்டெடுத்திருக்குது அறநிலையத்துறை. ஏகாம்பரநாதர் கோவில் காஞ்சிபுரம், அதற்கு உரிமை உள்ளது ஒரு பள்ளிக்கூடம். அது தனியார் கையில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறது அறநிலையத்துறை. கோவிலுக்கு வைக்கிற தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சான் பிஜேபிக்காரன். எல்லாத்தையும் உருங்கி பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். எந்த கோவிலையும் எந்த முறைகேடு நடக்க முடியாதுன்னு பண்ணிட்டோம். திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றதுனால 370 கோடி ரூபாய்க்கு அந்த கோவிலை புனரமைப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் இருக்க சோழிங்கர் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் அங்கே இன்னைக்கு ரோப்கார் வந்தாச்சு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த திருப்பணியை திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 2000 கோவில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இந்துக்களுக்கு இந்த எங்கள் ஆட்சியில தான் 100 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் கோவில் திருப்பணிகள் இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே எப்படி சொல்ற நீ மட்டும்தான் இந்துவா? நாங்க இந்து இல்லையா?
இல்லை இப்படி தான் உத்தரப்பிரதேசத்துலேயும் நடந்தது. அதுக்கப்புறம் எதிரிகள் வந்து ஆட்சிக்கே வர முடியல. அதே போல் இங்கே நடக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டினல்ல நீ, பாபர் மஸ்ஜிது உனக்கு உரிமை உள்ளதுன்னு சொன்னேல்ல நீ. உலகத்தில் இதை விட அநியாயம் வேற ஏதாவது உண்டா? 600 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள பாபரி மஸ்ஜித்தில் இஸ்லாமிய பெருமக்கள் சிக்கந்தர் தர்காவுக்கு போன மாதிரி தொழுகை நடத்துறாங்க. அது எங்களுக்கு உள்ளதுன்னு சொன்ன நீ. பிறகு என்னாச்சு? கடப்பாறை எடுத்துட்டு அத்வானி வந்தார். உமாவதின்னு ஒரு பொம்பளை ஊர் ஊரா போய் கத்தி பேசிச்சு. முரளி மனோகர் ஜோஷின்னு ஒருத்தன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவன். இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு அத்வானி இருக்கிற இடம் எங்க தெரியுமா? முரளி மனோகர் ஜோஷின்னு ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னாவது தெரியுமா? உமாபாரதி எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாத்தையும் டம்மியாகிட்டார் மோடி. அதே நிலைமை தான் இவனுக்கும் வரும். நான் கேட்கிற ஒரு பள்ளிவாசல் முக்கியமான பதவிகள் பள்ளிவாசல உடைச்சு அந்த இடத்தை எங்களுக்கு உரிமை உள்ளதுன்னு சொல்லி நீ எப்படி தீர்ப்பு வாங்கின? யார் அந்த சகாய்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அவனுக்கு எப்படி நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவி கொடுத்த? எதுக்கு கொடுத்த? என்ன தீர்ப்பு இது? உடைச்சவனுக்கே உரிமை உடையதுன்னா இது என்ன தீர்ப்பு? திருவாரூர் முருகன் ஒரு திருடன் இருந்தான். திருச்சியில் இருக்கிற லலிதா ஜுவரியில் போய் பூந்துட்டான். நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். போலீஸ் கைது செய்துச்சு. ஜெயிலில் இருந்தான். அவன் சந்தோஷமாக இருக்கான் ஜெயிலில். ஏன்னு கேட்டாலும் ஒரு கைதிகிட்ட சொல்லியிருக்கான், லலிதா ஜுவல்லி ஒரு நாள் எனக்கு உரிமையாகும். எப்படிரா சொல்கிறேன்னு கேனேன்னு கேட்டிருக்கான் இன்னொரு கைதி. ஏன் பாபர் மசூதியை உடைச்சவனுக்கே உரிமைன்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்குல்ல, அது மாதிரி லலிதா ஜுவல்லரும் எனக்கு உரிமையாகும் நானா? இந்த பைத்தியக்காரத்தனத்தை தான் செய்தானோ. இன்னைக்கு என்ன ஆச்சு? அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிட்டேல்ல. இன்னைக்கு பைசாபாத், அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில் அகிலேஷ் யாதவனுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர் ஒரு தலித்து சமூகத்தை சார்ந்தவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். நீ தூக்கல தொங்க வேண்டாம்? உத்தரப்பிரதேசத்தில் நீ ஜெயிச்சியா? நீ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாட்டில் விஷம் அங்கே அடிக்கப்படாது. அந்த தோல்விக்கெல்லாம் யோகி உள்ளடி வேலை பண்ணாரு, அதனால தோல்வி. இல்லைன்னா ஜெயிச்சிருப்பாரு. யோகி எப்படி உள்ளடி வேலை பண்ணுவாரு? அவன் தான் உணர்ச்சி இல்லாதவன் ஆச்சு. அவன் எப்படி உள்ளடி வேலை பார்ப்பான்? திருப்பரங்குன்றத்தை சொந்தம் கொண்டாட முயற்சி பண்றாங்க, அது நடக்காதுங்கிறாங்க. யாரு? நேற்று ஆர்ப்பாட்டத்தில் தான். அது அப்படியெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் கண்ணீர் குறைவாக நடக்க மாட்டாங்க. அவருக்கு கோரிபாளையத்தில் இன்னொரு தர்கா இருக்கும்போது இப்ப இது உனக்கு காசியில் ஒரு கைலாசநாதர் இருக்கும்போது திருப்பரங்குன்றத்தில் இருந்தது கைலாசநாதர். இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. திருப்பரங்குன்றத்தில் முதல்ல வந்தது யாரு? சிவபெருமான். அப்ப இது இந்துக்கள் தானே சொந்தம். முட்டாள். உனக்கு அரசியல் செய்யணும்னா 1000 அரசியல் செய்யலாம், உனக்கு தெரியல. இப்ப முருகன் கோவில் எல்லாம் உனக்கு உரிமை உள்ளதா? அப்ப நாங்க எல்லாம் கிறுக்கனா? தைப்பூசத்துக்கு எத்தனை பேர் வருவான்? காலில் செருப்பு போடாம வருவான். எங்கிருந்துங்க? கன்னியாகுமரியிலிருந்து பழனிக்கு காலில் செருப்பு போடாம வருவான். கோயம்புத்தூர்ல இருந்து பழனிக்கு செருப்பு போடாம வருவான். திருச்சியில இருந்து பழனிக்கு வருவான். அவன்லாம் யார்? அவன்லாம் இந்த பிஜேபி காரனா? முருகனின் அறுபடை வீட்டை அபகரிக்கும் திட்டம் இவங்கள்ட்ட இருக்கு. நாங்க அபகரிச்சிட்டோமே. திருப்பரூர் நாங்க தான் ஜெயிச்சோம். பழமுதிர் சோலை இருக்கிற மதுரையில நாங்க தான் ஜெயிச்சோம். திருத்தணியிலும் நாங்க தான் ஜெயிச்சோம். அறுபடை வீடு பூரா நீங்க தான். ஆமா, அபகரிச்சிட்டோம்ல. இஸ்லாமியர்கள் அபகரிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம். அப்படிலாம் திட்டமிட மாட்டாங்க. அப்படிலாம் திட்டமிட மாட்டாங்க. இந்த பயலுக்கு வரலாறு தெரியாது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடுறாருல, அவர் முருகனை ஒரு இடத்துல மயிலேறும் ராவுத்தனேன்னு பாடுறார். முத்தை திரு பத்தி திருநகை அத்தைக்கிறை சத்தி சரவண முத்தைக்குரு வித்துக்குருவரன் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்தொருவர் 33 தமரரும் அடிவேண 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மற்றை பொருதர் பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக
பத்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை பேர் மெச்சத்தகுப்பொருள் ரட்சித்தருளுவது ஒரு நாள்னு பாடுன அருணகிரிநாத பெருமான் முருகனை பார்த்து மயிலேறும் ராவுத்தனேன்ட்டார். முருகனையே முஸ்லீமாக்கி பார்த்தார் அருணகிரிநாதர். அதான்டா எங்க தமிழ்நாட்டுக்கு பண்பாடு. இந்த பண்பாட்டுக்கு பாடகட்ட துடிக்கிற பரதேசி நாய்கள். இந்த விஷயத்தை ஆரம்பத்திலே இந்த அளவுக்கு முத்த விடாம சரி பண்ணியிருக்கலாம். அரசு அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். ஏன் அரசு வந்து அலட்சியமா வந்துருச்சா? அரசு இதை எதிர்பார்க்கல. இப்படிலாம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையும் கிடையாது. அது காலம் காலமாக வழிபடுகிறார்கள். வழிபடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. காலங்காலமா செய்துட்டு இருக்காங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிக்கும் போதே பேசாம விட்டுருந்தா இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காது. இவங்க தடை கேட்டு அதெல்லாம் பண்ணி இது பண்ணோடனே வேற கூட்டம் இந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து இவங்க தடை போட்டது தான். ஆமா, இந்த கூட்டம் எத்தனை நாள் வச்சிருப்ப நீ? 8ஆம் தேதியே கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் போயிடும். ஈரோடு இடைத்தேர்தல் ஜெயிக்க போறோம்ல 1.25 லட்சத்துல, அன்னைக்கு இந்த கூட்டம் எல்லாம் போயிடும். ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க போக்கற்ற நாய்கள் திருப்பரங்குன்றத்தில் புடுங்க போறாங்க. ராமசீனிவாசன் சொல்றாரு, ஸ்டாலின் அரசு பயந்தாங்குழி அரசுன்னு தெரியாம போச்சு, இது வந்து டீசர் தான், மெயின் பிக்சர்லாம் இருக்கு அப்படிங்கிறார். பயந்தாங்குழி அரசுன்னு எப்படி சொல்லுவேன் நீ ஸ்டாலினை? இந்தியாவிலே முதுகெலும்புள்ள முதலமைச்சர் ஸ்டாலின். கேள்விக்கு அப்பாற்பட்டவன் என்று தன்னை கருதி கொண்டிருக்கிற பயாலஜிக்கல் மனிதனுக்கு பிறக்காதவன் இந்த நாட்டினுடைய பிரதமர். அவரே சொல்றார், நான் பயாலஜிக்கலா பிறக்கலைன்னு. அவரை இந்த நாட்டில் எதிர்த்து கேள்வி கேட்கிற முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். அவர் பயந்தாங்குழியா? நீ தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னு சொன்ன உடனே 8ஆம் தேதி நாடு முழுக்க கண்டன கூட்டம்னு அறிவிச்சு அண்ணன் ஸ்டாலின் ஆவடியில் பேசுறார். இதுக்கு பேர் பயந்தாங்குழி அரசா? இன்னைக்கு தேதி 6 தானே? இன்னைக்கு தலைநகர் டெல்லியில யுஜிசி அதனுடைய அத்துமீறலை கண்டித்து இன்னைக்கு டெல்லியில் ஆர்ப்பாட்டம். மாணவரணி செயலாளர் எழிலரசன் தலைமையில் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி வந்தார். ராகுல் காந்தி. இதுக்கு பேரு பயந்தாங்குழி அரசா? ராம சீனிவாசன் என்ன கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு? பயந்தாங்குழி அரசாங்க. நாடாளுமன்றத்தில் நாங்க தான் இன்னைக்கு போராடுறோம், நாங்க தான் கேள்வி கேட்கிறோம். நாடாளுமன்ற பிரதமருடைய தூக்கத்தை கலைப்பது இன்னைக்கு திமுக. இன்னைக்கு நீ மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துறேன்னா அதற்கு காரணம் திமுக. யாரை பார்த்து பயந்தாங்குழின்னு சொல்ற? ராம சீனிவாசன் குறைந்தது பேப்பராவது படி. பேப்பர் படிக்கிறியா திங்கிறியா நீ? 2026 வரைக்கும் தான் இந்த ஸ்டாலின் உதயநிதி ஆட்சிலாம், அதுக்கப்புறம் முருகனின் ஆட்சி வந்துருங்கிறார். முருகனை நாங்க சேர்த்துக்கிடுவோம். முருகன் என்ன போற்றுபலியை கேட்கிறாரு அது கொடுத்துருவோம். முருகன் எங்க எழுதணும்? நாங்க தானே அவருக்கு 3 நாள் முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடத்தணும். முருகனுக்கு எது மகிழ்ச்சியோ அதை நாங்க செய்வோம். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.